அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானால் நமக்கு துன்பங்கள் நேராமல் இருப்பதற்கு கால பைரவருடைய வழிபாடை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், கால பைரவருக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் கால பைரவரை வழிபாடு பண்ணுனா சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பத்தியும், அவருடைய அவதார நோக்கம் என்ன, அவருக்கு எந்த கிழமையில எந்த திதியில வழிபாடு பண்ணணும், எந்த பிரசாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கணும், எந்த மலரை அவருக்கு சூட்டணும், அடுத்தது என்ன ஸ்லோகம் படிக்கணும், இவரை வழிபாடு பண்ணா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி குறையும், எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் குறையும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான பதிவாக இந்த பதிவு இருக்க போது உங்களுக்காக நிறைய தகவல்கள்லாம் சேகரித்து ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்கேன். பதிவு முழுமையாக பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணாலும் சரி, உங்களுடைய ஜாதகம் முடிவு பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையுமே புரட்டி போட்டு உங்களை நல்ல வழிக்கு நல்ல பாதையில உங்களை கொண்டு போக செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு தான் இந்த கால பைரவருடைய வழிபாடு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை முழுமையா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பதிவை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில வாராகி அம்பாள் கிட்ட கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது. விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். முதல்ல கால பைரவருடைய அவதார நோக்கம் என்ன, அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி பார்த்திடலாம். சிவபெருமானுடைய ருத்ர அம்சமாக தோன்றிய சொரூபமே கால பைரவர். அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காகவே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர். பைரவர் பொதுவாக அஷ்ட பைரவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஏன்னா திசைகளையும் கட்டி ஆளக்கூடியவர். இவருக்கு பொதுவாக 4 திருக்கரங்களோட காட்சி தரக்கூடிய அமைப்பு தான் எல்லா சிவாலயங்கள்லயும் இருக்கும். ஆனா ஒரு சில ஆலயங்கள்ல மட்டும் 14 திருக்கரங்கள் அல்லது 32 திருக்கரங்களோட காட்சி தர்றதையும் நம்ம பார்க்க முடியும். அனைத்து சிவாலயங்களிலும் கால பைரவருக்கு என்று ஒரு சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கும். அது சிவாலயத்தினுடைய வட கிழக்கு பகுதியில இவருக்குன்னு ஒரு சந்நிதி இருக்கும். இவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதுன்னா, நின்ற திருக்கோலத்தில் நிர்வாணமாக காட்சி தருவார். எந்த ஆடையும் அணிந்திருக்க மாட்டார். நாகத்தை பூணூலாகவும் பிறையை தன்னுடைய தலையிலும் அணிந்து காட்சி தரக்கூடியவர். இவருடைய தலைப்பகுதியில பாத்தீங்கன்னா திருப்பு ஜுவாலையோடு காட்சி தரக்கூடியவராக தான் இருப்பார். சிவ ஆலயத்தின் காவல் தெய்வமாகவும் கால பைரவர் விளங்குகின்றார். பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருள். நாம் மனதார நினைத்து கால பைரவரை வழிபாடு செய்தாலே அவருடைய அருளை முழுமையாக பெற முடியும். இவர் காலத்தின் கடவுள் என்றும் சொல்லப்படுகின்றார். அதாவது ஒருவருடைய தலை விதியை மாற்றக்கூடிய சக்தி கால பைரவருக்கு உண்டு. உங்களுடைய தலையெழுத்து எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி, நீங்க கால பைரவரை இப்ப சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக மாற்றப்படும். ஏன் அப்படின்னா, நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் கால பைரவர். இவரை வழிபாடு செய்வதால் நவகிரக தோஷங்கள், நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம சனீஸ்வர பகவானுடைய குருவாகவும் கருதப்படுகின்றார். சனீஸ்வர பகவானுக்கு குரு அப்படிங்கிறனால கால பைரவரை வழிபாடு பண்ணினாலே சனி பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களும் குறையும் என்று சொல்லப்படுது. காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்த கால பைரவர் நிறம் எப்படி இருப்பார்னா, கருப்பு நிறமாகவும் உக்ரமான தோற்றம் கொண்டவராகவும் நாயை தன்னுடைய வாகனமாகவும் கொண்டு காட்சியளிக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம தீய சக்திகள், செய்வினை, பில்லி, சூனியம் போன்றவற்றை அழிக்க வல்லவர் தான் கால பைரவர். இவரை வழிபடுவதற்கு என்று சில நேரங்கள், நாட்கள், திதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவரை வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலத்திலையும் வழிபடலாம். முக்கியமா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்துல இவரை வழிபாடு பண்ணலாம்.
திதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு மாதத்துக்கு தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி என்று 2 அஷ்டமி திதிகள் வரும். நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள், மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கால பைரவரை தேய்பிரை அஷ்டமி திதியில் தான் வழிபட வேண்டும். அதே மாதிரி ராகு காலத்தில் தான் வழிபட வேண்டும். அப்ப நீங்க 4 முகங்கள் கொண்ட ஒரு விளக்க வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா பூசணிக்காய் தீபம், ஒரு பூசணிக்காய் வாங்கி அதில் தீபம் 2ஆக வெட்டி அதை குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றலாம். இதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 தீபத்தை வாங்கி அதில் நல்லெண்ணெய் விட்டு இவருக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது இவருக்கு என்ன பிரசாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கணும் அப்படின்னா மிளகு சேர்த்த உளுந்த வடை, அதாவது உளுந்த வடை சுட்டு அதை மாலையாக கோர்த்து அவருக்கு அணிவிக்கலாம். அல்லது பிரசாதமாகவும் நம்ம நெய்வேத்தியம் படைக்கலாம். அதே மாதிரி தயிர் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறது விசேஷம். அதே மாதிரி முந்திரி பருப்பு மாலையாகவும் கோர்த்து இவருக்கு போடலாம். அதே மாதிரி முந்திரி பருப்பை இவருக்கு நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். இந்த தேய்பிரை அஷ்டமி திதியும் சரி, வளர்பிறை அஷ்டமி திதியையும் சரி, கால பைரவ அஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு. அவருக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் நடக்கும் பொழுது உங்களால எத்தனை முறை இந்த பைரவ அஷ்டகத்தை பாராயணம் செய்ய முடியுதோ அத்தனை முறை படிக்கிறது ரொம்ப விசேஷம். கால பைரவருக்கு உரிய மலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் காவல் தெய்வமாக கருதப்படுகின்றார். சிவாலயங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சரி காவல் தெய்வமாக இருப்பதால் இவருக்கு செவ்வரளி மலர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை நீங்க மாலையாக கட்டி போடலாம். செவ்வரளி மலர் கிடைக்கல அப்படின்னா சிகப்பு நிற பூக்கள் எதுவாக இருந்தாலும் இவருக்கு நீங்க சூட்டி அழகுபடுத்தலாம். தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை இப்ப சொன்ன முறைப்படி வழிபட்டு வந்தால் குறைந்தது 8 தேய்பிரை அஷ்டமியாவது இப்ப சொன்ன முறைப்படி வழிபட்டு வந்தால் நமது பிரச்சனைகளும் தேய்ந்து நல்லவை நடக்க கால பைரவர் அருள் புரிவார் என்பது அனைவருடைய அனுபவ கருத்து. தொழில்ல மேம்படணும், நமக்கு செல்வம் சேரணும், நல்ல நேரம் கைகூடி வரணும் அப்படின்னா கால பைரவரை வளர்பிறை அஷ்டமி திதியில் தான் வழிபட வேண்டும். வளர்பிறை அஷ்டமி திதி அன்று நல்லவை நடப்பதற்கு மட்டுமே நம்ம பைரவரை வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் நம்ம போய் நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் கூறி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கூறி கால பைரவரை வழிபாடு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளின் தொல்லையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, பல்வேறு நோய் நொடிகளில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 8 அஷ்டமி திதிகள் அவரை வழிபாடு செய்வதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது உண்மை. இந்த தகவல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியல, நான் வீட்லயே கால பைரவரை வழிபாடு செய்யலாமா அப்படின்னா நம்ம வீட்டுல கால பைரவரை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இல்லை. நீங்க சிவாலயங்களுக்கு போய் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதுதான் சிறுமே. நம்ம வீட்டுல தேங்காய் தீபம், பூசணிக்காய் தீபம், எலுமிச்சை தீபம் இதெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமே கிடையாது. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்தே மனசார கால பைரவரை பிரார்த்தனை பண்ணிட்டு கால பைரவ அஷ்டகத்தை மட்டும் வேணா வீட்டுல படிக்கலாமே தவிர நீங்க வீட்லயே நான் காலபைரவருடைய போட்டோ வைத்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வீட்டுல காலபைரவருடைய புகைப்படத்தை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லை. ஆனா நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவரை வைத்து நீங்க வழிபடலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது நமக்கு செல்வம் சேர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. அதை இன்னொரு பதிவாக நான் தரேன். கால பைரவரை இப்ப சொன்ன முறைப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனாலே போதும். இதை தேடி பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல போய் தான் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த சிவாலயம் நீங்க போயிட்டு வர டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த கோவிலுக்கு சென்று இப்ப சொன்ன முறைப்படி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். பைரவர் அப்படிங்கிறவர் காவல் தெய்வம். இரவு நேரம் ஒரு 6 மணிக்கு மேல அவரை போய் சிவாலயங்களை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். முக்கியமா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க.
அது முடியலன்னா ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிற்பாடு ஒரு முறை குளித்து விட்டோ அல்லது கை கால்களை சுத்தம் செய்து விட்டோ நீங்கள் சிவாலயங்களுக்கு போய் அங்கே உட்காந்து 2 அகல் தீபமாவது நீங்கள் ஏற்றி வைத்து விட்டு கால பைரவ அஷ்டகத்தை படித்து உங்களுடைய பிரார்த்தனையை பைரவர்கிட்ட வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமான ஒரு வழிபாடு தான். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய பதிவுகள் உங்களை தேடி வரும். வேறு என்னென்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.